ஆக்டிவேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அது எந்த ஒர்க்குமே கிடையாது. உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி ஃபைனலாக வந்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடு இங்கே இருக்கும். தேவை நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுச்சா அந்த ரெஃபரல் கோடை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து ஆக்டிவேட் ரோபோட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ஏடிவி பேலன்ஸுங்கிறது என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயினான ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதற்கு அடுத்த நாளில் இருந்து உங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது இப்படி தான். இப்போ நான் வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ ரெஃபரல் அப்படிங்கிறது இங்கே மஸ்ட்டு கிடையாது. பட் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏன்னா இங்கே யார்கிட்டையும் நீங்கள் கேஷ் வாங்க போகிறதில்ல, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் த ஜாயினிங்கில் தான் உள்ளே வர போகிறாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்கோ இல்லை 20 பேருக்கோ இல்லை 100 பேருக்கோ வாய்ப்பை கொடுக்குறீங்க. அப்படி வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எப்படி நமக்கு $50 வந்துச்சோ அந்த $50 இந்த நிறுவனத்துக்கு நம்ம ரீஃபேம் பண்ணணுமோ, நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு $50 ரீபேமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் 5%, ஃபர்ஸ்ட் லெவல் கமிஷன் 5% சொல்லி 10% உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 பேருக்கு வாய்ப்பை கொடுத்துருப்பதா வச்சுக்கலாம். அப்படி கொடுத்துருக்கும் போது இந்த 100 பேருமே $50 கொடுக்கும் பொழுது ஸோ ஒரு $5,000 வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுது. அதாவது அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போகுது, ப்ராஜெக்டில் இருக்குது. அந்த $5,000ல் 10% $500 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கு 100 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு $100 கிடைக்குது. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தினம் டாலர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வித்ட்ரால் மட்டும்தான் $100 வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு அடுத்தடுத்த வித்ட்ராவெல்லாம் வந்து நம்ம $100க்காக வெயிட் பண்ணவே தேவையில்லை. $5 $10 வந்தால் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ டீம் வந்து ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் கொண்டு போகும்போது அவங்க அப்கிரேட் ஆகுறாங்க. ஐ மீன் அவங்க கை காசை போட்டு யாருமே இங்கே ஜாயின் பண்ண போகிறதில்ல. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதில் ரிஸ்க் கிடையாது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த கேஷ்பேக் அந்த அமௌண்ட் வாங்கினோம்னு திருப்பி கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது ஸோ அதுக்கு பிறகு அவங்களும் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் நிறைய பேர் உள்ள இன்ட்ரோ பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து லெவல் இன்கம் அப்படிங்கிறது யூனி லெவல் மெத்தடில் பெரிய லெவலில் வந்து பூம் ஆகும். ஸோ இந்த இன்கம் எடுக்கிறதுக்கான அப்டேட் எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ரொம்ப வந்து யூனிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது போல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த ஆக்டிவ் ரோபோட் அப்படிங்கிறத கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி கேஷ்பேக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கேளுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுங்க. இப்போ எப்படி வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கேஷ்பேக் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஏதாவது டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயோ இல்லை எனி ஒன் சோஷியல் மீடியா மூலமாக உங்களுக்கு லிங்கை கொடுத்துருங்க. லிங்கை கொடுத்து இந்த வீடியோ அனுப்பிடுங்க, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள், நீங்கள் உங்களுக்கு எப்படி கோடு அனுப்பணும். இப்போ நான் ஒரு கோடு அங்கே என்டர் பண்ண தெரியுங்களா இந்த கேஷ்பேக்கு, அந்த கோடை எப்படி உங்கள் இதுலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டேஷ்போர்ட் இருக்கும். அது பதில் கேஷ்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $50க்கான காப்பி கோடு இருக்கும். அந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுங்க. அவர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவரும் இதே போல் வந்து அந்த கேஷ்பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பாருங்கள் கெட் போனஸ் மேலே வந்து சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து கெட் போனஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடி என்ன ஆகிடும் அப்படின்னா ஆக்டிவேட். அதாவது அந்த $50 வந்து அவங்களுக்கு வெல்கம் போனஸ் வந்துடும். வெல்கம் போனஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ வந்து 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும், அந்த ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா அந்த ஏடிவி பேலன்ஸ்லேயே தான் அந்த பேலன்ஸ் இருக்கும், உங்களுக்கு கேஷ்பேக் வராது. ஆக்டிவ் பண்ணணும் கண்டிப்பாக. வாரம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐடி ஓப்பன் பண்ணி அந்த ஆக்டிவ் ரோபோட்டுங்கிறத மட்டும் கொடுக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லட்சமாக வருமானம் சம்பாதிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பில் கொடுப்பேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த குரூப்லேயே இருங்க. ஸோ வெளியில் லெஃப்ட் ஆகிடாதீங்க. லெஃப்ட் ஆனால் திருப்பி வந்து நீங்கள் விருப்பப்பட்டு உள்ள வந்தால் தான் ஸோ நாங்கள் வாண்டடாக ஆட் பண்ணவே மாட்டோம். அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இது போல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், பயன்படுத்திக்கலாம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க உங்களுக்கு மாதிரி ரெஃபரல் லிங்கும் கொடுத்துருப்பேன். அந்த என்னோட கோடும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த கோடு வச்சு நீங்கள் அந்த போனஸ் எடுத்துக்கலாம். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.